Hello everyone, welcome to Saipedia. First step to success. Subscribe our channel to support our videos. This video deals with Elegy Written in a Country Churchyard. Poem by Thomas Gray. In the poem 128 lines இருக்கு. டீட்டெயிலா லைன் பை லைன் போம் எக்ஸ்பிளனேஷன் பாக்குறதுனால ரெண்டு வீடியோவா நம்ம பார்க்கலாம். தாமஸ் கிரே இவரு டிரான்சிஷன் ஏஜ்ல இருந்த ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் இங்கிலீஷ் ரைட்டர். இவருடைய பீரியட் 1716 இருந்து 1771 வரைக்கும். இவரு பெம்புரூக் காலேஜ் கேம்பிரிட்ஜ்ல ப்ரொஃபஸராவும் ஒர்க் பண்ணிருக்கிறாரு. இவருடைய ரொம்ப ஃபேமஸான போம் தான் எலிஜி ரிட்டன் இன் எ கண்ட்ரி சர்ச்யார்ட். இந்த போமை 1751ல பப்ளிஷ் பண்ணிருக்கிறாரு. இவருடைய லைஃப் டைம்ல 13 போம்ஸ் மட்டும்தான் இவரு பப்ளிஷ் பண்ணிருக்கிறாரு. 1757ல வந்த போயட் லாரியட் போஸ்டிங்கையும் இவரு ரெஃப்யூஸ் பண்ணிருக்கிறாரு. இவருடைய வாழ்நாள்ல கேம்பிரிட்ஜ்ல தான் இவரு ரொம்ப அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாரு. இவருக்கு டிராவலிங்கும் ரொம்ப பிடிக்கும். இவருடைய 54 வயசுல இவர் உடம்பு சரியில்லாம இறந்து போயிருக்கிறாரு. இவருடைய எலிஜி ரிட்டன் இன் எ கண்ட்ரி சர்ச்யார்ட் இந்த போம் 1742ல இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரிச்சர்ட் வெஸ்ட் இறந்ததுக்கு அப்புறமா அதை பேஸ் பண்ணி எழுத ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த போமை கம்ப்ளீட் பண்றதுக்கு அவருக்கு நியர்லி 8 இயர்ஸ்க்கு மேல ஆயிருக்குது. இந்த போமோட ஒரிஜினல் டைட்டில் ஸ்டான்சாஸ் ரோட் இன் எ கண்ட்ரி சர்ச்யார்ட். இவர் இந்த போமை எழுதும் போது சர்ச் ஆஃப் செயின்ட் கில்ஸ் பக்கத்துல தான் இவர் வாழ்ந்திருக்கிறாரு. சோ அதை பேஸ் பண்ணிதான் இந்த போமுக்கு இந்த டைட்டில கொடுத்திருக்கிறாரு. இந்த போமை எழுதி முடிச்சிட்டு பிறகு ஹொரேஸ் வால்பூலுக்கு இந்த போமை சென்ட் பண்ணிருக்கிறாரு. ஹொரேஸ் வால்பூல் தான் அவருடைய லண்டன் லிட்டரரி சர்க்கிள்ஸ்ல இந்த போமை சர்க்குலேட் பண்ணி ஃபேமஸ் பண்ணிருக்கிறாரு. தாமஸ் கிரே இந்த போமை பிப்ரவரி 1751ல அன்லைசன்ஸ்டு போமா பப்ளிஷ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ்ல தான் கட்டாயத்துல பப்ளிஷ் பண்ணிருக்கிறாரு. இந்த போமுடைய லைன்ஸை இப்ப நம்ம பார்க்கலாம். The curfew tolls the knell of parting day. கர்ஃபியூ டோல்ஸ் அப்படிங்கிறது யூரோப்ல மிடில் ஏஜ் 11th செஞ்சுரிஸ்ல ஈவினிங் ஆக போகுது, நைட் ஆக போகுது அப்படிங்கறத குறிக்கிறதுக்காக அவங்களுடைய வீடுகள்ல யூஸ் பண்ணப்படுற லைட்ஸ் அண்ட் ஃபயர்ஸ் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக கொடுக்கப்படுற பெல் சவுண்ட் தான். சோ இந்த பெல் சவுண்ட் அடிச்சிருச்சுனாவே அன்னையுடைய பொழுது முடிஞ்சிருச்சு, அன்னையுடைய ஈவினிங் அந்த நைட் ஆயிருச்சு அப்படிங்கறது மீனிங். பார்ட்டிங் டே அப்படிங்கறது அந்த டேயோட எண்ட், அந்த பகல் பொழுது முடியுது அப்படின்னு அர்த்தம். The lowing herd went slowly over the lane. மேய்ச்சலுக்காக போன அனிமல்ஸ் எல்லாமே கண்ட்ரியை நோக்கி வர ஆரம்பிக்குது. காடுகள்ல மலைகள்ல போய் மேய்க்கிறதுக்காக போன ஆடு மாடுகள் திரும்பவும் வில்லேஜ நோக்கி வர ஆரம்பிக்குது. The ploughman homeward plods his weary way. விவசாயிகள், ploughman அப்படின்னா ஃபார்மர்ஸ், இவங்களும் ரொம்பவே டயர்டா, பிளட் அப்படின்னா ரொம்பவே ஸ்லோவா நடந்து வர்றாங்களா. அவங்கள நடந்து வர்றதுல அவங்க ரொம்பவே டயர்டா இருக்கிறாங்க அப்படிங்கறது தெரியுது. சோ தன்னுடைய வீட்டை நோக்கி அவங்க நடந்து வர்றாங்க. And leaves the world to darkness and to me. போயட் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சர்ச்சை தான் உட்கார்ந்து இந்த போமை எழுதுறாரு. சோ மக்கள் எல்லாருமே அவங்களுடைய வீடுகளுக்கு திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த இடம் பகல் முடிஞ்சு இரவு சூழ ஆரம்பிக்குது. சோ அந்த இருள் சூழ்ந்த இடம், இந்த உலகமும் நானும் லோன்லியா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. Now face the glimmering landscape on the side. சோ அவருடைய அந்த பார்வை பார்த்துட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் மறைய மறைய அந்த வெளிச்சம் குறைஞ்சிட்டே வருது. அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படியே இருள் சூழ்ந்து மங்கலாயிட்டு இருக்கு வெளிச்சம். And all the air solemn stillness holds. சோ அப்படியே அந்த இருள் சூழ்ந்து ரொம்பவே அமைதியா இருக்கு, நிசப்தமா இருக்கு. அந்த காத்தடிக்கிற சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. அப்படியே அமைதியா இருக்கு அந்த இடமே. ஆனா அங்க அப்பப்போ ஒரு சில சத்தங்கள் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. See where the beetle wheels his droning flight. சோ சின்ன சின்ன வண்டுகள் ரிங்காரமிட்டு விட்டு அந்த காத்துல பறந்து வருது. சோ அது அந்த நிசப்தத்தை உடைக்குது அப்படின்னு சொல்றாரு. And drowsy tinkling lull the distant floats. ரொம்ப தூரமா சோர்ந்து போய் நடந்து வர்ற ஆடுகள், அது கழுத்துல கட்டப்பட்ட மணி ஓசைகள் இந்த நிசப்தத்தை உடைக்குது. ரொம்ப தூரத்துல இருந்து அந்த மணி ஓசையோட சத்தம் எனக்கு கேக்குது அப்படின்னு போயட் சொல்றாரு. Say that from yonder ivy mantled tower. இன்னொரு இடத்துலயும் அந்த நிசப்தம் அப்படிங்கறது உடையுதான். எங்க அப்படின்னா யாண்டர் அப்படின்னா ரொம்ப தூரத்துல ஒரு
டவர் இருக்கு. அந்த டவர் பாத்தீங்கன்னா ஐவி கொடிகளால மூடப்பட்டிருக்கு. ஐவி அப்படிங்கறது ஒரு வகை படர் தாவரம். சோ அந்த கிரீன் பிளான்ட் வந்து அந்த டவர் ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. அங்க அந்த டவர் பக்கத்துல the mopping owl does to the moon complaint. ஒரு ஆந்தை நிலா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுதுன்னா, of such as wandering near her secret bower. யாரோ இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கிறாங்க, என்னுடைய தன்மைய உடைக்கிற மாதிரி யாரோ இங்க சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நிலா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுதான். இங்க அந்த அவுல் ரொம்பவே தனிமையா சேடா இருக்குது அப்படிங்கறத ரெஃபர் பண்ணி இருக்கிறாங்க. molest her ancient solitary region. அதோடைய ரொம்பவே அமைதியான ரொம்பவே தனிமையா இருக்கிற அந்த இடத்த யாரோ சத்தத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு அந்த அவுல் மூன் கிட்ட சொல்லுது. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, beneath those rugged elms that yew trees shade. rugged elms அப்படின்னா ரொம்பவே ரஃபா ரொம்பவே பெரிய மரம். இந்த yew tree அப்படிங்கறதும் யூரோப்ல இருக்கிற ஒரு வகை மரம். கீழே உங்களுக்கு அந்த மரத்துடைய இமேஜ் கொடுத்திருக்கிற. சோ இந்த மரம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா ஹைட்டா இருக்கும். அதனுடைய ஷேடு கீழே இருக்கிற ஒரு இடத்த மறைக்குது. beneath under those rugged elms, அந்த ரஃபா இருக்கிற மரம் ரொம்பவே பெருசா மரத்துக்கு கீழே where keeps the turf in many a moldering heap. நல்ல திக்கான கிராஸ், தரையில புல் தரை அப்படியே ரொம்பவே திக்கா வளர்ந்துருக்கான். ஷார்ட்டான கிராஸ் தான், ஆனா ரொம்பவே திக்கா இருக்கு. each in his narrow self for ever lied. அந்த மரத்துக்கு கீழே நிறைய சமாதிகள் இருக்கு, அப்படியே நேரோ செல்ஸா இருக்குது. the root forefather of the hamlet sleep. சோ தன்னுடைய முன்னோர்கள் அங்கதான் உறங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய சமாதிகள் அங்க இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. ரொம்பவே மோன்ஃபுல்லான சவுண்ட், தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடம், அடர்ந்த ஒரு மரங்கள் இருக்கிற இடம், அதுக்கு கீழே தன்னுடைய முன்னோர்களுடைய சமாதிகள் இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. the root forefather. இங்க the root forefather அப்படிங்கிறது தன்னுடைய forefathers அன்எஜுகேட்டடா இருந்திருக்கிறாங்க, அன்கல்ச்சர்டா இருந்திருக்கிறாங்க, ரொம்பவே சிம்பிளான பூவரான forefathers அப்படிங்கறத சொல்றாங்க. the breezy call of incense breathing moon. விடியற் காலையில அடிக்கிற காத்து, the breezy call of incense. அந்த விடியற் காலை காத்து என்ன ஆகுதுன்னா, the solid twittering from the straw built shed. வைக்கோல் வைக்கப்பட்ட அந்த ஷெட்ல இருந்து குட்டி குட்டி பறவைகள் சத்தம் கொடுக்க ஆரம்பிக்குது. the cocks clarion or the echoing horn. சேவல்கள் சத்தம் கொடுக்க ஆரம்பிக்குது. no more shall rouse them from their lowly bed. இந்த விலங்குகளும் பறவைகளும் கொடுக்கிற சத்தங்கள் என்னுடைய forefathers படுத்திருந்த இடத்தை விட்டு அவங்கள எழுப்பாது. சோ இந்த சத்தங்கள் எதுவுமே அவங்களுடைய தூக்கத்துல இருந்து அவங்கள எழுப்பாது அப்படிங்கறத சொல்றாரு. for them no more the blazing hearth shall burn. சோ அவங்களுக்காக வீடுகள்ல அந்த ஃபயர் பிளேஸ்ல எரிக்கப்படுறது இருக்காது. or busy housewife play their evening care. சோ அவங்களுக்காக ஈவினிங்ல செய்யற வேலைகள், பெண்கள் செய்யற வேலைகள் செய்ய மாட்டாங்க. no children run to list their Sri's return or climb his knees the envied kiss to share. அந்த forefathers அவங்க இறந்தவங்க யாரும் அவங்களுடைய வாழ்க்கையில இதை எதையுமே என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. தன்னுடைய மனைவி, குழந்தைகள், இந்த ஹாப்பினஸ் எதுவுமே அவங்களால அனுபவிக்க முடியாது. குழந்தையோட மழலை பேச்சு அவங்களால கேட்க முடியாது. குழந்தைகள் அவங்க மேல ஏறி உட்கார்ந்து அவங்க கூட விளையாட முடியாது. சோ இது எதுவுமே அவங்க அனுபவிக்க முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, of did the harvest to their circle held. சோ அவங்க அவங்களுடைய வாழ்நாள்ல எப்படி இருந்தாங்க, அவங்க தன்னுடைய ஃபேமிலி கூட இருந்த லைஃப் அவங்க என்ஜாய் பண்ணல, ஆனா அவங்களுடைய ஒர்க்ல இருந்து வர சந்தோஷத்தை அவங்க என்ஜாய் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணும் போது, அந்த நிலத்துல அவங்க வேலை செய்யும் போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி தான் பண்ணி இருக்கிறாங்க. their furrow of the stubborn glib has broke. அவங்களுடைய அந்த மண்வெட்டிகள், நிலத்துல உலறதுக்காக வச்சிருக்கிற அந்த பொருட்கள் எல்லாமே மண்ணுல அவங்க குத்தி அதை வெட்டி விதைகளை விதைக்கிறதுக்காக விவசாயம் பண்றாங்க. how jocund did they drive their team the field. ரொம்ப தூரத்துல இருந்து, அவங்களுடைய வீடுகள்ல இருந்து ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு தான் அவங்களுடைய இந்த ஃபார்மிங் ஒர்க் அவங்க பண்ணணும்.
சோ தன்னுடைய மொத்த குழுவையும் அந்த குரூப்பையும் ரொம்ப சேர் பண்ணி அவங்க கூட்டு போறாங்க. How about the woods beneath their steady stroke? பெரிய பெரிய மரங்கள்ல இருந்து கட் பண்ணி சின்ன சின்ன அந்த ஸ்ட்ரோக்ஸ் பார்க்ஸ் கட் பண்ணி அத அவங்க எடுக்கிறாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த மரம். சோ அந்த மரத்தோட கிளைகளை கட் பண்ணி அதை எடுக்கிறாங்க. அவங்களுடைய forefathers ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. Let not ambition mock their useful toil. அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய டிசைர் அப்படிங்கறது அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்க டீஸ் பண்ணிடக்கூடாது. சோ வேலைன்னு வேலையை மட்டுமே தான் அவங்க பார்த்திருக்கிறாங்க. Their homely joys and destiny obscure. சோ அவங்களுடைய அந்த homely joys அப்படிங்கறது அவங்களுக்கு கிடைக்கல. Nor grandeur here with a disdainful smile. சோ இங்க grandeur அப்படிங்கறது ரொம்ப வெல்த்தியான பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ். இவங்களுடைய கஷ்டத்தை ஏளனமா தான் சிரிச்சிருக்கிறாங்க. The short and simple annals of the poor. இந்த விவசாயிகள் ரொம்பவே சிம்பிளான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. சோ இவங்களுக்கு ஹோம்லி ஜாய்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்ல. The boost of heraldry, the pomps of power, and all that beauty, all that wealth ever gave, awaits alike the inevitable hour. The path of glory lead but to the grave. சோ ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருந்தாலும், ராயாலிட்டியா இருந்தாலும், பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா இருந்தாலும், ரொம்பவே அழகான ஒரு பர்சனா இருந்தாலும், வெல்த்தியான பீப்புளா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருந்தாலும் அவங்க அந்த இன்எவிட்டபிள் அவர் தவிர்க்க முடியாத நேரத்தை கடந்துதான் வரணும். சோ அந்த தவிர்க்க முடியாத நேரத்துக்கு அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவங்களுடைய அந்த பாதை எப்படிப்பட்ட வெளிச்சமுள்ள ஒரு பாதையா இருந்தாலும் கடைசி அந்த பாதை எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கிற இடம் கிரேவ் அப்படின்னு சொல்றாரு. சோ எல்லாருக்குமே டெத் அப்படிங்கறது தவிர்க்க முடியாதது, அதை தடுக்கவும் முடியாது அப்படின்றத சொல்றாரு. சோ இந்த லைன்ஸ் போயட் தன்னுடைய லைஃப்ல நிறைய பேரை தான் மிஸ் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கறத ரெஃபர் பண்ணி தான் எழுதியிருப்பாரு. சோ எல்லாருக்குமே டெத் அப்படிங்கறது ஒரு அன்அவாய்டபிளான ஒரு விஷயம், அதை தவிர்க்கவும் முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, Nor you are proud immune to this the fault. இந்த லைன்ஸ் ரீடர்ஸ் கிட்ட சொல்றாரு. அவங்களுடைய கிரேவ்யார்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாக்காதீங்க. If memory over their thumb, no profit rise. அவங்களுடைய கிரேவ்யார்ட் அப்படிங்கறது ஒரு நினைவாக தான் இருக்குது. அந்த கிரேவ்யார்ட் ரொம்ப வித்தியாசமா ரொம்ப அழகா கட்டுறாங்கன்னா அவங்களுடைய வெல்த்த வேணா அதை ரெஃபர் பண்ணி கட்டி இருக்கலாம். Where through the long drawn aisle and fettered vault. சர்ச்ல ஒவ்வொரு சீட்டுக்கும் அந்த ரோ வரிசையா இருக்கும். சோ அதே மாதிரிதான் அந்த கிரேவியார்ட அவர் ரெஃபர் பண்ணிருப்பாரு. ஃபெட் அப்படிங்கிறது ஒரு அன்ஹாப்பியான ஒரு மொமெண்ட். The pealing anthem swell the notice of price. சோ எல்லாமே சமாதிகள் இருக்கிற ஒரு இடமா அந்த இடம் இருக்குது. சோ அந்த இடத்துல இறந்தவர்கள் எல்லாருமே புதைக்கப்பட்டிருக்கிறாங்க. சோ இங்க ஃபெட்டட் அப்படிங்கிறது ரெண்டு மீனிங்ல ரெஃபர் பண்ணி இருக்கிறாங்க. ஒன்னு அந்த சர்ச் கேத்தடலோடைய சீலிங், இன்னொன்னு அந்த பீப்புள்ஸ் உடைய வெல்த்தியான ஸ்டேட்டஸ். வெல்த்தியான பீப்புள்ஸ் கொஞ்சம் ஆடம்பரமான ஒரு சமாதி இருக்கு அப்படிங்கறத ரெஃபர் பண்றாரு. அவங்களுடைய ஃபினரல் செரிமனில அடிக்கப்படுற அந்த பெல் சவுண்ட்ஸ் கேக்குது அப்படிங்கறதோட இந்த ஸ்டான்ஸாவை முடிச்சிருக்கிறாரு. Can storing urn or animated burst. சோ ரொம்ப அழகான ஏர்ன்லயோ நீளமான மண்ணாலான ஒரு இதுலயோ இல்லனா ஸ்கல்ப்சர்ஸாவோ எதுவே வேணா இருக்கலாம். ஆனா இந்த எதுவுமே இறந்தவங்கள திரும்ப எடுத்துட்டு வராது. பேக் டு இட்ஸ் மேன்சன் கால் தி ஃபிளட்டிங் பிரீத். சோ திரும்பவும் அவங்களுக்கு உயிர் அப்படிங்கிறது வராது. Can Hannah's voice provoke the silent dust. சோ அவங்களுடைய வாழ்நாள்ல அவங்க பண்ண சாதனைகளோ அவங்களுடைய அந்த ஹானர்ஸோ எதுவுமே அவங்களுடைய வாழ்க்கையை திரும்ப கொடுக்காது. ஆர் flattery smooth the dull cold ear of death. சோ டெத்தோட காதுகளுக்கு எதுவுமே கேட்காது. அவங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் இறந்த பிறகு அவங்கள திரும்பவும் கொண்டு வர முடியாது அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, perhaps in this neglected spot is laid. நெக்லெக்டட் ஸ்பாட் அப்படிங்கறது அந்த கண்ட்ரி சர்ச்சியார்டு தான். இறந்த எல்லாரையுமே அங்கதான் பரி பண்ணி இருக்கிறாங்க. Some heart once pregnant with celestial fire. ஒரு பெஸ்டான பர்சனா இருந்தாலும் hands that
the rod of empire might have saved. சோ கையில ஆட்சி அந்த பவரை வச்சிருந்தாலும் அவங்க எவ்வளவு ஒரு கிரேட்டான ஒரு பர்சனா இருந்தாலும் டெத் அப்படிங்கிறது எந்த ஒரு இறக்கமும் அவங்களுக்கு காமிக்கிறது இல்ல. ஆர் வேக்ட் டு எக்ஸ்டசி த லிவிங் லையர். ஒரு கிரேட் மியூசிஷியனாவோ ஒரு கிரேட் போயட்டா இருந்தாலும் அவங்களும் டெத் அப்படிங்கிறது காமனா தான் இருக்கு. எல்லாருக்குமே இறப்பு அப்படிங்கறத தவிர்க்க முடியாது. இவங்க யாருமே இறப்புல இருந்து மீளவும் முடியாது. பட் knowledge to their eyes had ample page. இந்த poor people எதையுமே fulfill பண்ணிக்க முடியாது. காரணம் அவங்க uneducated இருக்கிறாங்க. Rich with the spoils of time did never unroll. ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அப்படிங்கறது அவங்களுக்கு இல்ல. Chill penny repressed their noble rag. இந்த ப்ராவர்ட்டி அப்படிங்கிற ஒரு இதுலதான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு. ஒரு அன்பிளசன்டான பூவரா தான் அவங்க இருக்கிறாங்க. தேர் நோபல் ரேக். சோ ரொம்பவே கோபம் வருது அவங்களுடைய வாழ்க்கை. இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமான ஒரு வாழ்க்கையா தான் இருக்கு. அண்ட் ஃப்ரோஸ் த ஜெனியல் கரண்ட் ஆஃப் தி சோல். அவங்களுடைய ப்ராவர்ட்டியை அவங்கள பேரலைஸ் பண்ணிருது. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அவங்களுடைய பேஷனுக்காக அவங்க வாழ முடியல. ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுடைய குடும்பத்துக்காக தான் அவங்க வாழ்றதா இருக்கு. அவங்களுடைய பேஷன் பத்தி அவங்க யோசிக்கிறதே இல்ல. Full many a gem of purest gray serene. சோ இந்த புவர் பீப்புள்ஸ ஒரு ஜெம் மாதிரி சொல்றாரு. கடலுக்குள்ள இருக்கிற ஒரு ஜெம் எப்படி வெளியவே தெரியாம போயிருமோ அது மாதிரிதான் அவங்களுடைய லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. The dark unfathomed caves of ocean bear. Full many a flowers is born to bless unseen and waste its sweetness on the desert air. பாலைவனத்துல பூக்குற மலருமே அதனுடைய ஸ்வீட்னஸ் யாருக்குமே தெரியாமையே போயிருது. சோ இங்க அந்த புவர் ஃபார்மர் புவர் பீப்புள்ஸ் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்காக வாழல. அவங்களுடைய பேஷன் பத்தியும் அவங்களுக்கு தெரியல. அவங்க எவ்வளவு ஒரு கிரேட்டான பர்சனா இருந்தாலும் ஒரு ஜெம்மா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறமைகள் வெளியே தெரியாமையே அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிருது. Some village Hamden that with dauntless breast. சோ இங்க ஒரு சில ரொம்ப ஃபேமஸான பர்சன்ஸ் கூட இந்த uneducated peoples போயட் கம்பேர் பண்றாரு. A little tyrant of his fields with hood. Some youth inglorious Milton here may rest. Some Cromwell guiltless of his country's blood. ஜான் ஹாம்டனை பத்தி ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லி இருக்கிறாரு. இவர் ஒரு பார்லிமெண்டரி லீடர். பீப்புளுக்காக சார்லஸ் ஒன்ன எதிர்த்து இவர் டிஃபெண்ட் பண்ணி இருக்கிறாரு. ஜான் மில்டன் இவருமே சார்லஸ் ஒன்ன அப்போஸ் பண்ணி நிறைய ஒர்க்ஸ் எழுதின ஒரு ரைட்டர். இவர் ஒரு கிரேட் போயட். மூணாவதா ஆலிவர் கிராம்வெல்ல பத்தி சொல்லி இருக்கிறாரு. ஆலிவர் கிராம்வெல் இங்கிலாந்தோடைய லார்ட் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 3 பேருமே மக்களுக்காக வாழ்ந்தவங்க அப்படிங்கறத ரெஃபர் பண்றதுக்காக இந்த லைன்ஸ்ல அவர் சொல்லி இருக்கிறாரு. சோ இந்த 3 பேர் மாதிரிதான் இந்த சர்ச்சையார்ல புதைக்கப்பட்ட என்னுடைய முன்னோர்கள் யாராவது ஒருத்தங்க இருந்திருப்பாங்க அப்படிங்கறத சொல்றாரு. சோ அவங்களுடைய அன்எபிலிட்டியால அவங்களுடைய திறமைகள் வெளியே தெரியாமையே போயிருச்சு அப்படிங்கறத ரெஃபர் பண்ணி இருப்பாரு. சோ இதோட இந்த வீடியோவோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சது. பேலன்ஸ் இருக்கிற ஸ்டான்சஸ பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.